வணக்கம் நண்பா. நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பஜாஜ் கம்பெனிலேருந்து அடுத்ததாக 3 பைக்குகளை டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் F250, அதுக்கப்புறம் பிளாட்டினா 110 ABS, முக்கியமாக பார்த்தோம்னா CT 125, இந்த மாதிரி 3 பைக்குகள் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா பஜாஜ் கம்பெனி மறுபடியும் ஏதாவது டிஸ்கன்யூ பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது. பஜாஜ் அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா F250 மாடல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் எடுப்படாமல் போனதுக்கு அதோட டிசைன் கூட ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் பஜாஜ் கம்பெனி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா RS200 மாடல் இருக்குல்ல, அதுலயே RS160, அதுக்கப்புறம் RS400, இந்த மாதிரி 2 வேரியண்ட்டை இறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது 160cc, அதுக்கப்புறம் 400cc. ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. N160க்கு யூஸ் பண்ண அதே இன்ஜின் தான் இந்த பைக்குக்கு RS160க்கு யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால ஸ்பெக் டீட்டெயில்ஸ்ல எந்த ஒரு வித்தியாசமும் வரப்போறது இல்லை. அது மட்டும் இல்லாம முக்கியமா RS400க்கு NS400Z அந்த மாடல்ல யூஸ் பண்ண அதே இன்ஜின், அதாவது KTMல இருந்து பாரோ பண்ண இன்ஜினான 373 லிக்விட் கூலிங் இன்ஜின் அதை யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால அதுலயும் எந்தவித சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. கம்ப்ளீட்லி பார்த்தோம்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பஜாஜ் கம்பெனி பிளான் பண்ணி 3 பைக்குகளை டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் 2025க்கு கிட்டத்தட்ட 2 புது பைக்குகளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்ல இந்த பைக்குகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் இது எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, RS160 கம்ப்ளீட்டா 155cc இருக்கிற R15க்கு காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டியூன் அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த பைக்ல இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூல் சேனல் ABS, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸாக பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம். குயிக் ஷிஃப்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ராக்ல ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான பைக்குகளுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் R15ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது விலை பார்த்தீங்கன்னா 2,20,000 கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றது 2024. இப்போ எவ்வளோ விலை ஏற்றி வச்சிருக்காங்கன்னு தெரியல, அதை நோட் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஆனால் RS160 பார்த்தோம்னா லிட்டரலி ஒரு 1.5 லேக்குள்ள கோட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்களை மார்க்கெட்டில் கொடுக்க போறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது எப்படி ரீச் ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பவர் அண்ட் டார்க்கை மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்யறாங்க பஜாஜ் அப்படின்னு.